வணக்கம். குரு அதிசார பயிற்சி பலன்கள் கடகராசி. முதல்ல அதிசாரம் என்றால் என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஒவ்வொரு கிரகமும் கடிகார சுற்று, அதாவது கடிகாரம் எப்படி சுற்று முள்ளு சுற்று அது மாதிரி சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ராகுவும் கேதுவும் மட்டும் எதிர்கிற சுத்தம். இந்த கிரகங்கள் சுற்றி வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கிரகம் பின்னோக்கி போகும். கொஞ்ச நாள் ஒரு பின்னோக்கி போய்ட்டு ஒரு அடுத்த கட்டத்தில் இருந்துட்டு திருப்பி வந்து இடத்துக்கு வரும். அதேமாதிரி சில கிரகங்கள் வந்து முன்னோக்கி வரும். அதாவது பின்னோக்கி போகிறத வக்ரம் என்று சொல்லுவாங்க, முன்னோக்கி வர்றதை வந்து அதிசாரம்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த குரு பகவான் வந்து இப்போ அதிசாரம் பெறுறாரு. அந்த அதிசாரம் இதை வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு தான் பலன். இருந்தாலும் எதுக்காக இது சொல்கிறேன்னா, அதிசாரங்கிறத பற்றி மக்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். அடுத்தால வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சி நல்ல நன்மைகள் கொடுக்கும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் குரு பகவான் கொடுப்பாரு. அதை பற்றியும் சொல்கிறோம். அது அதிசாரங்கிறது வந்து பொதுவாக அந்த சூரியனை வந்து கிரகங்கள்லாம் நீள்வட்டத்தில் சுற்றும்போது ஒரு ஓரத்துக்கு போகும்போது கிரகங்கள் வந்து அப்படி நிற்கிற மாதிரி நம்ம பார்வைக்கு தெரியும். அதுதான் சில சமயம் ரிவர்ஸில் போகிற மாதிரி தெரியும், ஆனால் ரிவர்ஸில் போகாது. அது தோற்றம். அதை வச்சு தான் இந்த பலனை கணிச்சிருக்காங்க. அதிசாரம் வக்ரம் அப்படின்னு கணிக்கிறாங்க. இப்போ வந்து குரு பகவான் வந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். என்றைக்கு போகிறாருன்னா 8/10/2025 அன்னைக்கு அதிசாரம் பெற்று கடகராசிக்கு வராரு. அவர் வந்து 21/12/2025 வரைக்கும் அந்த கடகராசியிலேருந்து திருப்பியும் மிதுன ராசிக்கு போகிறார். இதான் அர்த்தம். இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க வந்து கொஞ்சம் இப்போ பொதுவாகவே கொஞ்சம் பரந்த மனப்பான்மையாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கையில் இருக்கிறத வெகுளித்தனமாக எல்லாம் செலவழிச்சிருவாங்க. கையில் ஒரு பாசு தங்காமாக்கும். ஆனாலும் அவங்களுடைய குடும்பத்தாருடைய அணுகுமுறையால் அவங்க உழைக்கிற திறமசாலிகள் எல்லாம் சரி தான். இந்த சேமிப்புக்கு வந்து மற்றவங்கள குடும்பத்தாரை நம்பி இருந்தால் நல்லா சேமித்து நல்லா வளரலாங்கிறது பொதுவான கருத்து. அது மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த அதிசாரம் வந்து ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது அவ்வளோ ஒன்றும் பெரிய இதாக பண்ண மாட்டார். சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வந்திருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு வருதாரு. ராசிக்கு வந்தாலுமே அது வந்து சிறப்பான இடம் இல்லைங்கிறது தான் பொதுவான கருத்து. எப்படின்னா ராசியில் இருக்கும்போது எந்த கிரகமுமே நன்மை தர மாட்டாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து என்னென்னா சின்ன சின்ன மன உளைச்சல் வரலாம், உறவினர்கள் விதத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம், சின்ன சின்ன பகைகள் உருவாகலாம். வீணான நீங்கள் நல்லது நினைப்பீங்க, அது ஒரு வில்லங்கமாக போய் முடியலாம். நல்லதுக்காக சொன்ன கருத்தை கூட உங்களுக்கு இதாக முடியலாம். இப்படி ஒரு இது வரலாம். இது வந்து ராசியில் இருக்கும்போது. ஆனால் இதுக்காக நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குரு பகவானுடைய இடம் சரியில்லாட்டாலும் அவருடைய பார்வை மிக சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு குரு பகவான் வந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 3 பார்வையுமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். 5ஆம் இடத்துல இருக்கும்போது, 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பலனை கொடுப்பாரோ அதே பலனை பார்வையால் கொடுப்பார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சகஜமாக போகும். கணவனுடைய அன்பு இருக்கும், பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். அதுமாதிரி நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடும். குழந்தை பாக்கி எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதுமாதிரி வீடு மனை வாங்குறவங்களுக்கு அதனுடைய அணுகுமுறைகள் லேசாக கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட மாதங்களில் உங்களுக்கு நல்ல அணுகுமுறை கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க நல்லா சிறப்பாகவே இருப்பாங்க. நல்லா அதுமாதிரி மாணவர்கள் வந்து நல்லா சிறப்பாக படிப்பாங்க. பதவியர் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. மாணவர்கள் நல்லா இது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரிலீஃபை வந்து நீங்கள் இந்த வக்கர காலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி நிறைய அஸ்திவாரங்களை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதில் என்னன்னா இப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் அஷ்டமத்து சனியாக கூட ராகு இருக்கார். அதனால் சின்ன சின்ன இதெல்லாம் வரலாம், அவங்க இருக்கலாம். அதெல்லாம் முறியடித்து அதெல்லாம் இது பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த குரு பார்வை உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வக்கர காலத்தில் வந்து எப்படின்னா சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15/11/2025 வரைக்கும். அதுமாதிரி புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 7/12/2022 வரைக்கும்லாம் நல்ல இடத்துல இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்ல சுக்கிரன் வந்து பெரும்பாலான நாட்கள் அந்த இடத்துல நன்மை தருவார். அப்படி இருக்கும்போது கலைஞர்கள் இவங்கெல்லாம் நல்ல பெண்கள் குடும்பத்தில் வந்து நல்லா இது பண்ணும். இந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவ்வளவு சின்ன கிரகங்கள் நிறையா வருது. அது மாதிரி 7/12/2025 அப்புறம் செவ்வாய் நல்ல இடத்துக்கு வராரு. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்திலலாம் வந்து புதிய சொத்து இதெல்லாம் வாங்கலாம் நீங்கள் நிறையா. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதிசார பலன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த சின்ன சின்ன கிரகங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கும். அப்படி அதில் பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, ஆஞ்சநேயர் வழிபடுங்க, காக்கைக்கு அன்னம் விடுங்க. அதில் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் ஏன்ற உதவி செய்யுங்க, அது நல்லது.
பொதுவாக இந்த அதிசாரம் வந்து உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். பரிகாரத்தை வழக்கப்படி செய்யும்போது செய்யுங்க. இதனால் பெரிய இது ரொம்பலாம் எதுவுமே பண்ணாது. அதிசாரம் வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய காலங்கள். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து நல்லா முன்னேறலாம். அதுமாரி இன்னொன்று, இந்த பெண்கள் வந்து இந்த அதிசார காலத்தில் நல்லா முன்னேறுவாங்க. எப்படின்னா, நகை ஆபரணங்கள்லாம் வாங்கினா வாங்கிக்கலாம். நம்ம விவசாயத்துலேயும் நல்ல பலன் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பரிகாரம் செஞ்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், பரிகாரத்தை சின்ன சின்ன வழிபாடு தான், வேறு என்ன ஒன்றும் இல்லை. நவகிரகங்களை சுற்றி வாங்க, சிறப்பாக இருக்கும், நல்லா முன்னேறும், மகிழ்ச்சி. அதாவது பின்னால் உள்ள வளர்ச்சிக்கு இந்த காலத்தை நீங்கள் அடித்தளம் அமைச்சிக்கலாங்கிறதான். நன்றி, வணக்கம்.